இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த முழங்கால் வலி முதுகு வலி இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த ஹைட்ரோதெரப்பி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப பேசிக் டெக்னிக்ஸ். இதை தவிர நிறைய பயிற்சிகள் இருக்குது. நம்ம பேசிக் பயிற்சிகளை பார்க்கலாம். கால்களை பக்கவாட்டில் 20 முறை தள்ளுங்க. குட். இதே மாதிரி உங்களோட இடது காலை பண்ணி பார்க்கலாம். இப்போ தரையில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த அளவு காலை தூக்குறது கடினமாக இருக்கும். இதே தண்ணிக்குள்ளேன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து அவங்கள இன்னும் கொஞ்சம் லிஃப்ட் பண்ண வச்சு அதிக தூரம் இது பண்ண வைக்கும், காலை தூக்க வைக்கும். அப்போ அவங்களோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதிகமாகும். காலை வந்து இப்படி நேராக மேலே தூக்குங்க பார்க்கலாம். இது 20 முறை. வெரி குட். லைட்டாக மட்டும் தூக்குங்க. ஸ்ட்ரைட்டாக நேராக தூக்குங்க. இப்படி லேசாக. ஓகே. ஒரு 3-4 தடவை தூக்குங்க. அப்புறம் நம்ம இடது காலை தூக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கால்களை சுற்றுறது இப்படி வட்டம் போடுங்க. அப்படியே 10 முறை இந்த கிளாக் வைஸ் இப்படி வட்டம் போடுங்க. 10 முறை இப்படி ஆப்போசிட் சைடு வட்டம் போடுங்க. குட். இதே மாதிரி உங்கள் இடது காலை பண்ணுங்க. இந்த பேண்டு வச்சு இந்த முழங்கால் வலி இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி கால்களுக்குள்ளே இந்த பேண்டை விட்டுட்டு இந்த ஸ்குவாட் பண்ண வைக்கலாம். இப்போது முழங்கால் வலி இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த ஸ்குவாட்டிங் இந்த ஸ்பேஸில் வெளியில் தரையில் வந்து கஷ்டமாக இருக்கும். இதே அவங்கள நம்ம தண்ணிக்குள்ளே பண்ண வச்சோன்னா அது வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இதில் என்ன ஆகும், இந்த பேண்டோட அழுத்தனால அவங்களுக்கு இன்னும் அவங்களோட மசில் வந்து நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும். ஆனால் இது தரையில் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதே தண்ணியில் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மூலமாக அவங்க சதைகள் வந்து நல்ல பலமாகும்.